பின்ன இயர்லி வந்துட்டு 1.5 crores பண்ணியிருக்கிறோம். இனி அடுத்தது டபுளாக பண்ணணுங்கிற அளவுக்கு செட்டப்க்கு போயிட்டுருக்கோம், கொண்டு போயிட்டுருக்கோம் ஜடாமுடிய. கண்டிப்பாக வருவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இனி என்ன அடுத்தது நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கான லைசன்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்கீங்க கிஃப்ட்டு. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கஸ்டமருக்கு, கொடுக்குற கிஃப்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ அதனால் வெள்ளி காயின் ஆஃபர் கொடுத்தோம். மேம், நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்தேன். அதில் நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. லைக் சில்வர் காயின் என்னமோ ஆஃபர்ஸில் இருந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு வெள்ளி காயின் ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அது என்னென்னா, ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும், கஸ்டமர் நம்மளோட எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கட்டும், நம்மளோட ஹேர் ஆயில் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அது தீர்ந்தாலும் நம்ம காயின் அவங்க எப்போவுமே மெமரபுளாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் அந்த வெள்ளி காயின் ஆஃபர். அது எல்லாம் நிறைய கஸ்டமர் அது வந்து ரொம்ப மோட்டிவேட் நல்லா ஹாப்பினஸ்ஸு நல்லா ஃபீட்பேக் சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்கீங்க கிஃப்ட்டு. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கஸ்டமருக்கு, கொடுக்குற கிஃப்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ அதனால் வெள்ளி காயின் ஆஃபர் கொடுத்தோம். அது போயிட்டுருக்கு. இந்த கிஃப்ட்டு அப்புறம் உங்களோட பிராண்ட் நேம் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. எப்படி இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த கிஃப்ட் ஐடியாஸ் எப்படி மேம் உங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு? அதாவது ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய டேஸ்ட் இருக்காது. எல்லாத்த விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஜடாமுடியா அவங்க இதில் போனால் நமக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல கிஃப்ட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஸோ அந்த தாட் வந்து நம்ம கஸ்டமர் சைடில் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த நேம் சூஸ் பண்ணதாகட்டும் சரி, நம்ம இந்த வெள்ளி காயின் ஆஃபரு. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா பெரிய செட்டப்லாம் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமரும் நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க அடுத்தடுத்தது. அக்கா இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸு, அதாவது ஒரு கஸ்டமர் ஒன்று வாங்கி நல்லா இருக்குன்னா அடுத்தடுத்து வாங்கி ட்ரை பண்ணிடுறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அக்கா கண்டிஷ்னர் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அடுத்தது நீங்கள் பாடி வாஷ் பண்ணலாம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் ஒன்று ஒன்று சொல்லும் போது நமக்கு ஒரு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம அடுத்தது இந்த மாதிரிலாம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக ஆனால் ஃப்யூச்சரில் எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் ஒரு பெரிய லெவலில் வரலாம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் எப்படி மேம் போகுது? சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா நல்லா டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்குங்க. இன்னும் எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறீங்க? பின்ன இயர்லி வந்துட்டு 1.5 crores பண்ணியிருக்கிறோம். இனி அடுத்தது டபுளாக பண்ணணுங்கிற அளவுக்கு செட்டப்க்கு போயிட்டுருக்கோம், கொண்டு போயிட்டுருக்கோம் ஜடாமுடிய. கண்டிப்பாக வருவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இனி என்ன அடுத்தது நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கான லைசன்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதையும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவோம்.